சுமித்ரா, என்ன வேணும் உனக்கு? எப்போ பார்த்தாலும் உம்மனு மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா கொஞ்சம் கோபமாக தான் கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சும்மா இருமா, உனக்கென்ன? உன் வேலையை பாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடைக்கானல் போகலாம்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டேன். 2 நாள் தானே, போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஏதோ கொஞ்சம் கெஞ்சுவது போல சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். சான்ஸே இல்லை, முடியாது சுமித்ரா. அப்பா வேற ஊரில் இல்லை, முடியவே முடியாது. அம்மா அழுத்தமாக கூறினாள். வெடுக்கென்று எழுந்து பக்கத்தில் இருந்த சோஃபாவில் கண்ணை மூடி படுத்து விட்டாள் சுமித்ரா என்று தான் சொல்ல வேண்டும். சுமித்ரா நன்றாக படிப்பாள். கல்லூரியில் முதல் ஆண்டு. அவள் ஒரே பெண். அப்பா வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் செல்பவர். அதனால் இவள் அம்மாவின் பார்வையில் தான் வளர்ந்தாள். இவள் சக தோழியருடன் சுற்றுலா செல்ல அடம் பிடிக்கிறாள். அது கல்லூரி மூலம் சென்றால் அம்மா மறுத்திருக்க மாட்டாள். இவர்கள் தனியாக செல்வதால் இந்த மறுப்பு என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் கல்லூரி சென்று திரும்பியதும் மீண்டும் அம்மாவிடம் பேச முற்பட்டு தோற்றாள் சுமித்ரா என்று தான் சொல்ல வேண்டும். அவள் தோழிகள் இருவர் வந்து கூட அம்மாவிடம் பேசி பார்த்தார்கள். இவள் மசியவே இல்லை. காலம் கெட்டு கிடக்கு, நான் அனுப்புவதாக இல்லை என்று உறுதியாக கூறிவிட்டாள். இரவு அப்பாவிடம் பேசும் பொழுது இதை பற்றி சுமித்ரா கேட்க, அவர் அம்மா என்ன சொல்கிறாளோ கேள் என்று ஒரு வரியில் முடித்து விட்டார். பெருத்த ஏமாற்றம் சுமித்ரா முகத்தில் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா மீது அதீத கோபம் சாப்பாடு மேல் காண்பித்தாள். அம்மா அடிக்கடி சொல்லி இருக்கிறார், சாப்பாட்டை பழிக்காதே. என்னதான் பணம் கையில் இருந்தாலும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்ட கொடுத்து வைச்சிருக்க வேண்டும். இதில் பிடிவாதம் பிடித்தால் அம்மா மனது இழகும் என்று நினைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? இப்படியெல்லாம் அடம் பிடித்தால் நான் ஓகே சொல்லிடுவேன்னு நினைக்காத. இது வேறு, அது வேறு. சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்லை என்று முடித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன செய்யலாம் என்ற யோசனையில் சற்று நேரம் டிவி பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்ச நேரம் கழித்து அம்மா அவள் பக்கத்தில் வந்து ஆதரவாக அவள் கையை பிடித்தாள். இதோ பாரு சுமித்ரா, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. நான் ஒன்றும் பெண்களை வீட்டிலேயே அடைச்சி கிடக்கணும்னு சொல்கிறவ இல்லை, அடைத்து கிடக்கணும்னு சொல்கிறவ இல்லை. நானே லண்டனில் போய் 3 வருஷம் படித்தவன். உனக்கு தெரியும், நீ ஆசைப்படுற இடத்துக்கு நானும் உங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேம்னு அடம் பிடிக்கிறது நல்லதில்லை. இன்னும் 2 வருஷம் ஆகட்டும். அப்போ உனக்கு முழு பக்குவம் வரும். எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானம் செய்யும் பருவம் அது. இப்போ இது முடிவெடுக்கும் தருணம் அல்ல. நான் சொல்கிறத கேளு. இங்கே பக்கத்தில் காத்தால போயிட்டு சாயங்காலம் வரும் இடத்திற்கே போங்க. அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும் தான். மிக விளக்கமாக கூறினாள் அம்மா என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் ஒரு ஓர பார்வை அம்மாவை பார்த்தாள் சுமித்ரா. அவள் முழுவதுமாய் ஒன்றும் சமாதானமாகவில்லை என்று அம்மாவிற்கு புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, சாப்பாடு போடு, கொஞ்சம் கோபமாக கேட்டாள் சுமித்ரா என்று தான் சொல்ல வேண்டும். அம்மாவிற்கு தெரியும், இது தகுந்த நேரம் அல்ல பெண்ணை தனியாக அனுப்புவது என்று. இதற்கு அர்த்தம் ஒன்றும் அவள் மேல் சந்தேகம் அல்ல. இது 2ஆம் கெட்டாம் வயது, பாதுகாப்பற்ற இடம். இவை எல்லாம் தான் அவளை தடுக்கிறது. பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்கும் வரைமுறை இருக்கிறது என்பது அவளது அழுத்தமான எண்ணம் என்று தான் சொல்ல வேண்டும். 2 நாட்கள் கழிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றால் என்ன என்று தோன்றியது சுமித்ராவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ப்ளீஸ் அம்மா, இந்த ஒரு தடவை என்னை அனுப்பேன் கொடைக்கானல், கெஞ்சுவது போல கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏய், உனக்கு எப்படி சொன்னாலும் தெரியாது, வா இங்க. கணினி முன்பு உட்கார வைத்தாள். போன வாரம் அங்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம் ஒன்றை அவளுக்கு காண்பித்தாள். அந்த நிமிடம் வரை அதை அவளிடம் பேசவோ அல்லது காண்பிக்கவோ கூடாது என்ற முடிவில்தான் இருந்தாள். ஆனால் சுமித்ராவின் பிடிவாதம் குறையவில்லை.
வேறு வழி இல்லாமல் இப்பொழுது சுமித்ரா பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் சிவப்பதை அம்மா கவனித்தாள். கோபம் வருகிறது சுமித்ராவிற்கு. கையை ஓங்கி அடிக்கிறாள் மேஜிகை. அம்மா அவள் கையை பிடித்தாள். சுமித்ரா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இது கொடூரம்தான். நீ டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த தண்ணீரை சாப்பிடு. அவள் முகம் வேர்த்திருந்தது. தன் புடவை தலைப்பால் அதை ஒற்றி எடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கணினியை நிறுத்திவிட்டு அவளை சோஃபாவில் அமர வைத்தாள். 2 நிமிடங்கள் கழித்து தொடர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாரு கண்ணா, உனக்கு இந்த வயதில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும் என்கின்ற ஒரே குறிக்கோள் தான். அது தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் அதை எங்கே எப்படி என்பதில் பெற்றோருக்கு அக்கறை உண்டு. நீ ஆசைப்படுவது எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கும் எண்ணம் உண்டு. ஆனால் அதில் எது சாத்தியம் என்பது இருக்கே. நீயே யோசி. நான் சொல்றது சரி என்று முடிவு பண்ணினால் நல்லது. இல்லை என்றால் உனக்கு தான் டென்ஷன். கட்டாயம் நான் சம்மதிக்க போவதில்லை என்று சொன்னாள். கொஞ்சம் அப்படியே தலை சாய்த்து படுத்தாள் சுமித்ரா. அம்மா அப்பாவின் கல்யாண ஆல்பத்தை தன் மீது வைத்து கொண்டு என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் காலை, அம்மா எனக்கு என்ன டிஃபன் என்றாள். தோசை. மறுமுனையிலிருந்து அம்மா சொன்னாள், வா சீக்கிரம், இன்னைக்கு லேப் இருக்கு, சீக்கிரம் போகணும் என்றாள். 2 நாட்கள் சென்றது. சுமித்ரா கொடைக்கானல் பற்றி எதையும் அம்மாவிடம் பேசவில்லை. வெகு இயல்பாக இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா மனம் லேசானது என்றாள்.